அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி ஃப்ரேசல் வேர்ப்ஸு 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லா ஃப்ரேசல் வேர்பையும் தனித்தனியாக எடுத்து போட்டாச்சு. இடியம்ஸ் வேர்ட்ஸும் எடுத்து போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் பெண்டிங் இருக்குது 11th 12th ஃப்ரேசல் வேர்ப்ஸு. அதுக்கப்புறம் 11th 12th இடியம்ஸும் தனியாக இருக்குது. ஓகேவா? அதனால் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல நான் கொண்டாந்துட்டேன். சரிங்களா? நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025க்கான எல்லா கிராமர் பார்ட்டும் போட்டு முடிச்சாச்சு, பிடிஎஃப் கொடுத்தாச்சு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒகேபுலரிங்கிற யூனிட் 2ல் கிட்டத்தட்ட ஒரு 40% நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? இன்னும் 11th 12th ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கு அப்புறம் 11th 12th இடியம்ஸ் போட்டாச்சுன்னா அதோட இந்த டாபிக் முடியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு 6-7 டாபிக் இருக்கும் யூனிட் 2ல. அது முடிச்சதுக்கப்புறம் டேட்டா அடுத்த டாபிக் அடுத்த யூனிட் போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புங்க. அதான். ஓகேவா? ஏன்னா மெட்டீரியல் தான் ரொம்ப கஷ்டம். நான் கிராமர் பார்ட் நிறைய புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன, ஃப்ரேசஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இடியம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பவும் இது ஃபுல்லாகவே என்னன்னா 6th-லேருந்து 10th வந்தது திரும்ப ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11th 12th நிறைய வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட். ஆனால் அந்த ஒரு 100 வேர்ட் இருக்கு அப்படின்னா குறைஞ்சது அதில் ஒரு 80 வேர்ட் நம்ம 6th to 10th படிச்சதான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10-15 வேர்டு தான் புதுசாக இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாமே ரீட் அவுட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அதே தான். வெர்பு அட்வர்ப் எப்படி வரும், வெர்பு ப்ரிப்போஷன், வெர்பு அட்வர்ப் ப்ரிப்போஷன், ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்னு, அதுக்கான விளக்கம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக எல்லாத்தையும் வாசிக்க போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி போன வீடியோலே வாசிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. ஆனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ புதுசாக ஆட் பண்ணியிருக்க வேர்ட்ஸை மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பழசும் சேர்த்து. ஓகேவா? ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபுல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பாருங்க. அப்படியே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்க. எல்லாம் படிச்சதான், புதுசாக படிக்க போகிறது கிடையாது, எல்லாமே படிச்சதான். ஓகேவா? அப்படியே வந்துட்டே இருக்கும். இது முடிஞ்சிருச்சா? இப்போ 12th ஸ்டாண்டர்டுடைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இப்போ 12th ஸ்டாண்டர்டோட ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படியே இருக்கும். இதுவும் எல்லாமே படிச்சதான். ஓகேவா? அடுத்து அப்படியே பார்த்தீங்க வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் லிஸ்ட் 2 ஸ்டாண்டர்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே தான் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் லிஸ்ட்ல. ஸோ ரெண்டுக்கும் பொதுவாக அடிஷ்னல் லிஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, அதே தான். ஃப்ரேசல் வேர்ப் இருக்கும், அதோட மீனிங் இருக்கும், தமிழாக்கம் இருக்கும், வித் ஒரு எக்ஸாம்பிளோட படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதோட போயிட்டே இருக்கா? இப்போ 11th ஸ்டாண்டர்டுடைய புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? புக் பேக்கில் இருக்குது ஆன்சர் நானே கொடுத்துருக்கேன். ஸோ போல்ட் பண்ணியிருக்கோம் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஜஸ்ட்டு வாசிச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம படித்ததான், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்காண்டி தான் டேட்டா எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ஓரலாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸு, அதோட சேர்த்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த யூஸிங் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். ஓகே, இது அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்த 12th புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லை அப்படியே போயிட்டே இருக்கும். ஆன்சர் நானே கொடுத்துருக்கேன், போல்டு பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஹியர் ஆர் த ப்ராக்டிக் கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸ் அண்ட் தேர் ஆன்சர்ஸ். ஓகே, அப்படியே வந்துட்டே இருக்கும். புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு. 11th 12th ரெண்டுமே புக் பேக் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் ஒரே பிடிஎஃப்ல. இது புக் பேக் எக்ஸசைஸ் தான், மேபி 12th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அடுத்த கெஸ் த மீனிங் அண்ட் மேட்ச் இட் ஃபார்ம்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் உள்ள கொண்டாந்துருக்கேன், ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம அந்த டேப்லேஷனில் படித்ததான். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக என் கார்டு போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20-21 பக்கம் போகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 10th ஃபுல்லாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 100 இருக்குன்னா 100ஐயும் வாசிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. கொஞ்சம் புது வேர்ட்ஸ் ஏதாவது இன்டர்ஃபியர் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்படியே நேராக போனோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறதான் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி எல்லா புக் பேக்கில் என்ன இருக்குது, அடிஷ்னல் என்ன இருக்குது, எந்த லெசன் பின்னாடி எந்த டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு இந்த அனலைஸ் பண்ணுறது தான் டைம் கன்சப்ஷனே ரொம்ப எடுக்குது. ஓகேவா? ஆனால் அப்படி இருந்தும் கிராமர் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு, இது ஃபுல்லாக முடிச்சாச்சு, நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ பதட்டப்படாமல் படித்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகபட்சம் போனால் ஃப்ரேசல் வேர்பில் எத்தனை கேள்வி, ஒரு 2 கேள்வி கூட, 2 கேள்வி 3 கேள்வி வரலாம் அதிகபட்சம். இந்த 2 கேள்விக்கு தான் நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறோம். 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வேர்டு படித்தாதான் அந்த 2 மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ 150 வேர்டை படிக்கிற மீன் மலைச்சிக்காதீங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு படித்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு மனப்பாடம் மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு வழியாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஓவர். இந்த 11th 12th இருக்க இடியம்ஸை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், பெரிய இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ எல்லோரும் கவனமாக படிங்க. வீடியோஸ் எல்லாருமே பார்க்குறீங்க எனக்கு தெரியுது. நான் அந்த இது சேனல் அனாலிசிஸில் போய் பார்த்துட்டே தான் இருக்கேன், நம்ம வீடியோஸ் எப்படி போகுது எல்லாமே. ஓகேவா? ஸோ எல்லாருமே தேடி படிக்கிறீங்க. அது முதல் அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேற ஒருத்தவங்களுக்காகலாம் நம்ம முன்னேற தேவையில்லை, நமக்காக நம்ம முன்னேறினா போதும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான். ஜென்ரல் தமிழுக்கு நிறையா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா கைட்லைன்ஸ் இருக்குது, நிறையா கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அப்படியே இக்கோட கெட்டு போகடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் இங்கிலீஷை இப்படி பாடமாக நடத்தி அந்த ஜென்ரல் தமிழுக்கு கொடுக்குற இம்பார்ட்ஸ் அளவுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துலேருந்தே நம்ம சேனல் ஆரம்பிச்சாச்சு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சேனல்ஸ் பெருசாக கிடையாது. ஒரு சில சேனல்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்கள பாராட்டியே ஆகணும். ஓகே. ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் குரூப் 2 மட்டும்தான். ஸோ அதை எப்படி ஸ்கோர் பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. இந்த 2025 கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டைம் ஸ்கெடியூல் போட்டு கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த பொங்கல் வைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதனால் நீங்கள் அடுத்த பெருசாக எந்த பண்டிகையும் இல்லை. அதனால் எக்ஸாம் வைப்புக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி கவலையே படாதீங்க. மெட்டீரியல் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். 99.9% நான் கொடுத்ததுலேருந்தே வரும். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது என்னை அறியாமல் மெட்டீரியல் ஏதாவது மிஸ்டேக் டைப்பிங்லேயோ அல்லது ஏதாவது ஆன்சரே தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. அது கரெக்டாக என்ன ஆன்சர் தப்பாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்து கீழே கமெண்டில் பின் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? 1 மார்க்குங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 1 மார்க் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு பின்னாடி போயிடுவோம் நம்ம ரேங்கிங்கில். ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதான் 99.9% மிஸ் ஆகாது, தப்பு இருக்காது. ஒருவேளை என்னை அறியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் தைரியமாக படிங்க. கிராஸ் செக் பண்ணுங்கள் எல்லா ஆன்சரையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் படிச்சுட்டு சொல்கிறேன், இந்த மெட்டீரியலை வாங்கி படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட் 2 கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 15 நாள் 20 நாளில் முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க யூனிட் 2. அடுத்த யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த ப்ரோஸ் அண்ட் போயமுக்கு ஆல்ரெடி எல்லாமே நான் போட்டிருக்கேன், உள்ள பழைய வீடியோஸ்லேயே இருக்குது. அதில் வந்து சிலபஸில் இல்லாத வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு புதுசாக எது இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போயம் ப்ரோஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும்னு நான் பிடிஎஃப் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, பிடிஎஃப் எடுத்துக்கிட்டே இருங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்மைல் போட்டு வச்சுக்கிட்டே இருங்க. நான் எக்ஸாமுக்குள்ள ஒரு பக்காவான மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு உங்களை கண்டிப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.